எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவேன். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எல்லாத்தையுமே என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இது 2016 டைரி. அப்போது 2016 நடந்த எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியும். என்ன மாற்றலாம்? இதில் எதாவது எழுதலாமா? இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த வருஷம் நடந்ததில் எதெல்லாம் மாற்றணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஆமாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட கூட இல்லை, காலைல பார்த்துக்கலாம். என்ன டைம் ஆச்சு, நான் தூங்கிட்டு இருக்கோம். விவேக்கு இல்லைடா, ஆஃபீஸ் போடையா? ராஜ், எனக்கு உடம்பு முடியல, இன்னைக்கு நான் வர முடியாது. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். ஓகே, தேங்க்ஸ். பா, முதல்ல லிஸ்ட்டில் இருந்து இந்த டைரியில் எல்லாத்தையும் எழுதணும். எது எழுதலாம்? இந்த வார்னிங் லெட்டர் கர்மத்தை எழுதுவோம். எனக்கு வார்னிங் லெட்டர் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். இந்த நிகழ்காலம் இப்படியேதான் தொடர். ஹலோ அண்ணா. ஹலோ, சொல்லுமா. மார்னிங் வரேன்னு சொன்னீங்க. சாரி மறந்துட்டேன். நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அங்கே வந்துடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய்ண்ணா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸு வந்துடுறேன். ஏய், பார்த்து வா. டாக்டர் இருக்காரா? இருக்கார். ப்ரோ, இவங்களுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணுறேங்க ஜி. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சாரி ப்ரோ. நீங்கள் உள்ளே போகலாம். ஜி, இதில் இன்ஜெக்ஷன் இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் வேணுதுங்க. மெடிக்கல் ஷாப் எங்க? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைடில் அப்படியே போய்ட்டு வாங்க. ஹலோ
வந்துட்டே இருக்கேன் திவ்யா. ஐம் ஆல்மோஸ்ட் தேர். 5 minutes. இந்த மெடிசன்ஸ் வந்து முன்னாடி அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஓ அப்படியா? சரி, அப்போ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீ வந்துடுறியா? சரி, நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வா. விவேக் வண்டி இங்க. ஹலோ, ஏய் ஹாய், எங்கே இருக்க? மித்ரா, நான் இப்போ ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கேன். நான் கூப்பிட்றேன்னா பை 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 பை. ஆஃபீஸ்லையா? ஆமாம் டி, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்றேன்னா பை 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 பை. ஹலோ. ஏய் நான் வரவா வாடா, வரவா நல்லவனே. துரத்தி வரவா நீ விதைச்ச வழியே. ஹாய் மச்சி. என்ன இந்த சைடு? சும்மா மச்சான், உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. நீ சும்மாலாம் வர மாட்டியே. என்ன கதை சொல்லு. அதில் மச்சான், இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேனா, அதான் அப்படியே இங்கே வந்து ஏதாவது புக்கு கிக்கு இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். புக்கா? நீ எப்பட புக் படிக்க ஆரம்பிச்ச? மச்சான், இந்த புக்ஸ் படிக்கிறது, இந்த டைரி எழுதுறது, இந்த மாதிரி ஒரு பல ஹாபீஸை வந்து நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி 1.5 வருஷமாக ஒரே ஃப்ளாட்டில் இருக்கோம். இப்போ தான் வந்திருக்கேன். அதே புக் வாங்க. நல்லா மூஞ்ச பாரு. போடா போடா, பேச்சக்குறடா, இப்போ எடுத்துட்டு வாடா. இது இந்தா, இது நல்லா இருக்கும், இது படி. நேற்று என்னடா ஆஃபீஸில் உன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்து வார்னிங் லெட்டர் வாங்கி கொடுத்தாம? நானா? நான் தான் சொன்னேன்ல, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே போகல. இன்னைக்கு இல்லைடா, நேற்று. நேத்தா? நேத்து என்ன? நேற்று ஏதோ நீ கேம் விளையாடி ஃபோன் அவன் பிளேஸில் வச்சுட்டு போயிட்டாம. அதில் திடீர் சவுண்ட் வந்து மேனேஜரை பார்த்து விஜய் கிளின்னு கிழிச்சிட்டான். பத்தாவதுக்கு வார்னிங் லெட்டர் வேறு கொடுத்தான். மொத்த ஆஃபீஸே இதை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. நானா? நீ தான்டா. நான் தெரியாத மாதிரி பேசுகிற. மாட்டி விட்டே சரி, கடைசியில் நீ தான் சொல்லியிருக்கலாமே. நான் இல்லை மச்சான். நானா? அது என்னவோ உங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஆனால் அவன் செம்ம காண்டில் இருக்க மச்சான், பார்த்துக்கோ. ஒன்றும். டேய் விவேக், ஏன் இன்னைக்கு லீவ் போட்டேன்னு கேட்டேன்டா. அது இல்லை மச்சான், வின்சிக்கு உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு அவளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஓஹோ, வின்சியா? சரி மச்சான், நான் கிளம்புறேன். கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. வேடா. என்ன நடந்திருக்கும்? நான் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணால் இந்த கான்சிக்வன்ஸ்லாம் நடக்குது. வின்சிக்கு உடம்பு சரியில்லை, பட் ஆனால் அதை நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போது விஜய் இன்னும் இதில் எழுதுனா என்னென்னலாம் ஆகும்னு தெரியலையே. ஹலோ, எங்கே இருக்க? இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் டீ கடையில். ஓ, டீ கடையிலையா? இது வரைக்கும் போய் ஒன்று தான் சொல்லாமல் இருந்தேன், இப்போ அதுவும் ஆரம்பிச்சாச்சா? மித்ரா, ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு விஷயம், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். புதுசா இல்லை பழசா? வின்சி தானே? அவ்வளோதானே கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சிட்ருக்கேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இதுக்கு நீ நேத்தே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கலாமே. இதில் வேற எதுக்கு உனக்காக தான் நான் போகலன்ட்டு தியாகம்லாம் பண்ணுற மாதிரி சீன் போட்டேன். அட்லீஸ்ட் நான் ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம்ல. அவ கூட தான் என்ன அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்ட்டு. பொய் மேலே பொய். கடவுளுக்கு தான் தெரியும் நீ இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோன்னு. மித்ரா, நான் உன்னை மீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம்
10 நிமிஷம் பேசினா போதும். எதுக்கு மீட் பண்ணணும்? மறுபடியும் ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கலான்ட்டா? மித்ரா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. I'm done with you, Vivek. I'm done with you. Once and for all. Bye. ஹலோ ஹலோ மித்ரா. Ah. Ah. எல்லாமே இந்த டைரினால தான். ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த டைரி இதனால தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு விஜய், இப்போ மித்ரா, அவ கூட சண்டைங்கிறதுனால தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. Now look where it has ended up. கடவுளே, if only I can go back in time. இந்த டைரி மட்டும் என் கையில் கிடைக்காம இருந்திருந்தா. இந்த டைரி என் கையில் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். என்ன மச்சான், ஹெல்மெட் வந்துட்டு வந்துட்டியா? தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? இரு, அவளுக்கு ஒரு கால் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ மித்ரா. ஏய் சாரி, என்ன நேற்று கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். ஓகே விடு, நம்ம பழசை மறந்துடலாம். இனிமே நம்ம எதுக்கும் சண்டை போட வேணாம். லவ் யூ மித்ரா. பை. என்ன மச்சான், சண்டைலாம் முடிஞ்சிச்சு போல? அதெல்லாம் இருக்கட்டும், நீ நான் முடியல விட்டு பயங்கரமா இருக்க. தேங்க்ஸ்டா. காலைல தானே பார்த்தா. இந்த டைரி என் கையில் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். வின்சி, இந்தா டைரி கேட்டியே,
அவன் இன்னும் என் மேலே கேரிங்காக தான் இருக்கான். நாங்கள் ஏன் சண்டை போட்டோம்? எங்கள் சண்டை எப்படி ஆரம்பிச்சிச்சு? எதுக்கு பிரிஞ்சோம்? எதுக்குமே பதில் இல்லை. நான் என் லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணுற விஷயம் இதுதான். விவேக்கை மிஸ் பண்ணது. இதுக்கு நாங்கள் பிரியாமலே இருந்திருக்கலாம். நான் சாப்பிட்டேன். சரி, எங்கே இருக்க? ஹலோ, ஏய் இருக்கியா? வின்சி லூசு இருக்கியா?